அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி கார்டனிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே தோட்டக்கலை துறையில் வாங்கின கிட்டிலிருந்து நாம் மண்கலவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கிலோ கொண்ட கோகோபீட் பார் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 பங்கு செம்மண் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 பங்கு மண்புழு உரமும் எடுத்துருக்கிறேன். அந்த மண்புழு உரம் எப்பயும் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் காய்கறி கழிவு எடுத்துருக்கிறேன். இது என்னுடைய வீட்டில் நானே ரெடி பண்ணது. அப்புறம் உயிர் உரங்கள் அந்த கிட்டிலேயே நமக்கு கிடைச்சது தான். அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி. இதை வச்சு தான் இன்றைக்கி நாம் மண்கலவையை ரெடி பண்ண போகிறோம். அந்த கோகோபீட் பாரை கவரில் வச்சு தண்ணி ஊற்றுறேன். ஒரு 3 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிடணும். எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தண்ணி இந்த கவரில் இருக்கிற ஹோல்ஸ் மூலிமா வெளியே வந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போது தோட்டக்கலை துறையிலேயே ட்ரிப்ளிகேஷன் கிட்டும் கொடுக்குறாங்க மானிய விலையில். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ நம்பர் 46 போய் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். சரி, இப்போது கோகோபீட் பாரு உதிரியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம மண்கலவை ரெடி பண்ண போகிறோம். இதில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கவரில் இதே மாதிரி தான் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கவர்லேயுமே ஹோல்ஸ் இருக்கும். அப்படி ஹோல்ஸ் இல்லைன்னா நாமளே கோணி ஊசி எடுத்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த கோகோபீட் பாரை இந்த டப்பில் போட்டிருக்கிறேன். 1 பங்கு செம்மண் போடுறேன். அதுக்கப்புறம் மண்புழு உரமும் 1 பங்கு போடுறேன். இது எல்லாமே போட்டு கலக்கணும். காய்கறி வேஸ்டேஜ் ஒரு 1/2 பங்கு இதில் போடுறேன் நான். இதை போட்ட பிறகு உயிர் உரங்களும் இதில் சேர்க்கணும். அசோஸ்பைரிலம் பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரைகோடர்மா விரிடி இதையும் 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது செடிகளோட வேரழுகல் நோயை தடுக்கும். இது 1 டீஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்போபாக்டீரியா இதையும் 1 டீஸ்பூன் போட போகிறேன். கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா அந்த மண்கலவையை நல்லா கலந்து விடணும். நம்ம மண்கலவையை நல்லா கலக்கினா தான் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வரும். இதை 2 கையாலையும் நல்லா கலந்து விடுறேன். நான் க்ளவுஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு க்ளவுஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரை கையில் மாட்டிட்டு கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். கோகோபீட் பாரு, உதிரி, அப்புறம் செம்மண், மண்புழு உரம், உயிர் உரங்கள் எல்லாமே நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்ட பிறகு மண் நமக்கு இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கும். இப்போது நாம் செடி வைக்க மண் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது மண், பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கவரில் போடுறோம். போட்டுட்டு இந்த சின்ன ஸ்டோன் எடுத்து அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல வைக்கணும். 4 பக்கம் இருந்தால் 4 பக்கமே அந்த ஸ்டோனை நம்ம வைக்கணும். வச்சுட்டு மண்ணை போடணும். இந்த கவரில் நான் பாதி அளவு மண் போட்டிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கீரை விதைக்க போகிறேன். அந்த வேர்கள் ஆழமாக இருக்காது. அதனால் பாதி அளவு மண் போதும் அப்படின்னு போட்டிருக்கிறேன். நம்ம செடிகளை வைக்கணும்னா அதில் இந்த பேக்கில் 3/4 அளவுக்கு நம்ம மண் போட்டு செடிகளை வைக்கணும். அப்போது செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வரும். செடிகளை மட்டும்தானா இல்லை, பூச்செடிகளை கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ எந்த அளவு இந்த கவரில் போட்டுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம கலக்கின மண் இந்த அளவுக்கு வந்திருக்கு. மீதியும் அந்த டப்பில் மண் இருக்குது. வேணுன்றவங்க ஃபுல்லாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.